அமெரிக்காவில் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் நீங்க என்ன சாதி என கேட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க என்ன ஆளுங்க? பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அட்லாண்டா தமிழ் சங்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில பாரதி பாஸ்கர் அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் அழைத்து பேச அழைத்திருக்கிறார்கள். போன இடத்துல இவங்களுக்கு தமிழ் உணவு பரிமாறி தரும் பொறுப்பு எனது தங்கை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் கேட்டிருக்காரு, ஒரு செமிக்கல இருந்து அம்மா நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்க காரக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தா ஏன் சாப்பிடுறது மூடிக்க கேட்க வேண்டியதுதானே, அதை நான் சாப்பிட்டு கேட்கறது. சாப்பிடுறது முன்னாடி கேட்கணும். அப்ப இந்த ஆளும் தெரிஞ்சு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீ நான் செத்துருக்கணும். தாகம் இருக்கிறவங்க முன்னு குடிங்க, ஜாதி இருக்குங்கிறவன் நான் வரண்டு சாவுங்க. காரக்குடினா அப்ப நீங்க செட்டியாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. செட்டியாரா, நாடாரா, முதலியாரா, யாரா இருந்தா அந்த பொண்ணோட அன்புக்கு முன்னாடி நீங்க கேட்ட ஜாதி ஒரு விஷயமாங்க. கரையும் சக்கரையும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டேங்க. அங்க என்ன தடுக்குது உங்களுக்கு? சாதி தானே தடுக்குது. அப்ப உனக்கே சாதி இருக்கும்போது வீர வண்டியோட சத்திர வம்சமான எங்களுக்கு சாதி இருக்காதா? இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கழுப்போ சொல்றாங்கல்ல. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான், நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. ஆண்ட பரம்பரையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆண்ட பரம்பரைலாம் காணாம போயிட்டான். யார் இன்னைக்கு படிச்சு பதவியில போய் உட்கார்றாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை. இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. திரும்பவும் வேற அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க பதில் சொல்லாம இருந்தோனே அடுத்தடுத்த ஜாதி அடுக்கு இதுவா அதுவான ஏன் கேக்குறீங்க? நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன்? தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல என்ன இழிவு இருக்கு? ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். இது பிசிஆர் ஆக்ட்ல வராது. ஆனா நல்லா பாருங்க, இது ஒரு உளவியல் வன்முறை தான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. புழல் ஜெயில பூவா தின்னு சகோதரி கிட்ட மட்டும்தான் கேட்டாரா இல்ல கூட சில தோழர்கள் பெண் தோழர்கள் போனாங்கன்னு அதுல எழுதி இருக்கீங்களா, அவங்கள்ட்டையும் கேட்டாரா? ஆமா, அவங்கள்ட்டையும் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நாட்கள் செருப்பு கழட்டி அடிச்சிருங்க. ஒரு பார்த்தா போடா சாதியோட கேக்குற நாய் அப்படின்ட்டு கழட்டி 2 அடி அடிச்சிருந்தா நாளை பின்ன இந்த மாதிரி அவன் கேட்கறதுக்கு பயப்படுவான். இவன் மட்டும் பயப்பட மாட்டான். இந்த மாதிரி சாதி ஏற்படுத்தார்களும் கேட்கறதுக்கு யோசிப்பான். ஆஹா ஆமா ஆமா இது ரொம்ப தப்பு பழுது அப்படின்னு. நாட்டு எல்லையை தாண்டினா நம்ம மொத்த பெரிய வெள்ளக்காரன் கீழ் சாதியா தானே பாக்குறா. இதுல நீ வேற அந்த சாதி இந்த சாதின்னு சாதி மயிரை புடிச்சிட்டு தொங்கு. நம்ம போராடுறதுக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குன்னு மேடையில ஒரு மாதிரி தமிழ் அப்படின்னு தோற்றம் அளிக்கிறாங்க. ஆனா இன்னொரு புறம் இப்படி சாதியை கேட்பது, மத ரீதியாக செயல்படுவது, நீங்க இந்த போக்க எப்படி பாக்குறீங்க? எப்படி ரியாக்ட் பண்றது? போட்டு பொழக்க வேண்டியதான் சமூக வலைதளங்கள்ல. நிச்சயமா இது ஒரு அருவருப்பான போக்கா தான் நான் நினைக்கிறேன். ஏன் ஜாதியை பெருமையா பேச நிறைய பேர் கேக்குறாங்க. நம்ம ஒண்ணும் சாதாரண இனம் கிடையாது. ராஜாக்கள் இங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு இருந்த பரம்பரை. நம்ம உங்க சாதி ஏதோ ஒரு சாதின்னு வச்சுக்கோங்க, அதனா 3% இருக்குமா? 10% மேல எந்த சாதியும் தமிழ்நாட்டுல கிடையாது. அதிகபட்சம் 11% அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஒரு 4-5% தாண்டி உங்க சாதி வட்டம் கிடையாது. ஆனா தமிழருங்கிற வட்டம், உங்களை ரசிக்கிற ரசிகர் வட்டம்ங்கிறது 12 கோடி பேர், 100 விழுக்காடு இருக்கிறாங்க. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். தமிழ் சமூகமே ஒரு இடிக்கின்ற மாம்பழம் மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு கசக்கிற பொருள் வேணும் அல்லது 4 பேர் வாமிட் எடுக்கிற மாதிரி அந்த அருவருப்பான விஷயம் வேணும் நீங்க கேட்கறது ரொம்ப வேதனையா இருக்கு. என் தங்கையும் அவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பேச்சோட கூட அவர் சம்பந்தமே இல்லாம திரௌபதி முர்மு தெரியுமா, அவங்கள இந்த கவர்மெண்ட் எப்படி மோசமா ட்ரீட் பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புமா. அப்படி எல்லாம் ட்ரீட் பண்றது இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? என் தங்கச்சிக்கு திரௌபதி முர்மு யாருன்னே தெரியாது. இதை ஏன் என்கிட்ட கேட்டாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் தங்கச்சி உன்கிட்ட ஏன் கேட்டாருன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அம்பேத்கர். என்னவா இருக்கும் வேற என்ன? நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டோம், அவங்கள சங்கடத்துல ஆத்திட்டோம். அப்ப அவங்களுக்கு நம்ம பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து வர்றாரு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கிட்ட அம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. இப்பதான் படித்து அந்த படிப்பு நம்பிக்கையை கொடுத்து ஒரு இடத்துல நல்லா பேச வைக்குது. சோ திரும்பவும் இது மாதிரியான சம்பவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வெளியில போனோம்னா என்ன பண்ணுவாங்க, நம்மள சாதி கேட்பாங்களோ, ஒதுக்குவாங்களோ
அப்படின்ற கஷ்டப்பட்டு கொண்டு வந்து மேல ஏற்றுறோம். ஆனா திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எந்த ஊரு, என்ன சாதி, அவங்கள வந்து பின்னாடி தள்ளுறீங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? உனக்கு வாயில சோறு ஊட்டுறதுக்கு சோறு போடுற ஒரு அம்மாவை பார்த்து நீ என்ன சாதின்னு கேக்குறன்னா உனக்கு என்ன அறிவு இருக்கு? என்னப்பா படிச்சிருக்க? ஏற்ற இறக்கம் இல்லையா? என்னப்பா என்ன உன் பெருமை? அப்படி என்ன உன் ஸ்பெஷாலிட்டி? எங்க உடம்புல ஓடுறதெல்லாம் ரத்தம் தான், உன் உடம்புல ஸ்பெஷலா பாதரசம் ஓடுதா? உன் மனநிலை எங்க இருந்து வருது? அது மண்டையில இருக்கிறது மூளையா வேற என்னமான்னு இங்க இருக்கிறவங்க கேட்க தானே செய்வாங்க. வகுத்துக்கு சோத்து தானே திங்கிற, இல்ல சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? அவன் மூஞ்சி பார்த்தா வேற ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கு. இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத இல்ல நீங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து இந்த சாதி தான் சமைச்சிருக்கணும்னு விரும்புறீங்களா? அதாவது உனக்கு வந்து உன் சாதி தான் முக்கியம்னா நீ எங்கெல்லாம் போற உன் சாதிக்கனை வந்து கூட்டு போ, அங்கேயே சமைச்சு சாப்பிடு. மானமுள்ள ஒரு ஆளா இருந்தா உன் சாதிக்கார பணத்தை மட்டும் தான் நீ சாப்பிடணும். ஆனா உன்னால அந்த மாதிரி முடியுமா? ஐயோ செத்துருவனே சாவேண்டா, நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். ராஜான் பேர் வச்சவங்களே லேட்டா இந்த மாதிரி தான் அதிகமா இருக்கிறாங்க போல. என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க செட்டி நாடான்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. செட்டியாரன்னு நான் கேட்கல. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? இவ்வளவு சுவையா செட்டிநாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்ட ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதுவே தப்பு தான்டா. உனக்கு என்ன பிரச்சனை? சாப்பிட வரும் போன சாப்பிட வேணும் தானே? நீ வந்த வேலை அதானே? ஆமாண்ணே, அதை முடிச்சிட்டு அவங்க யாரு, எவரு, என்ன ஜாதி, இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்ல. டேய் நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க. என்னோட பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும், என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும், தமிழர் ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். நீ யாரா? மூஞ்ச பார்த்துட்டு தெரியுது நீ வந்து யாருன்றது. பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. ஒண்ணு சொல்லவா, எங்களை தேடி வந்து அன்பாக அவங்க உணவு தரும்போது அவங்க முகங்கள் எங்களுக்கு ரொம்ப உறவினரை விட நெருக்கமா தெரியும். இவ்வளவும் வாய்க்கு வக்கனையா பேச தெரிஞ்ச ராஜாவால இன்னொருத்தங்களை பார்த்து உன் சாதி என்னன்னு கேட்கறது தப்புன்னு தோணலைன்னா பிரச்சனை எங்க இருக்கு? நான் பேசுற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். அவங்கள போய் நான் ஜாதியை பத்தி விசாரிப்பேனா? ரொம்ப தவறான பதிவுங்க. உண்மையிலேயே ரொம்ப மனவலியோடு இதை பேசுறேன். ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, செட் ஆகாது. நீ எல்லாம் மிடிலே போ. ஏன்னா உங்களுக்கே புரியுது, சாதிய முத்திரைங்கிறது ஒரு அவமானம், அசிங்கம், ஒரு ஆபாசம், ஒரு கேவலமானதுன்னு உங்களுக்கு தெரியுது. சாதி உங்களுக்கு சாக்கடை மாதிரி, எங்களுக்கு சந்தன மாதிரி. ஏன்னா எங்க பரம்பரை அப்படி. என்ன பெரிய பரம்பரை. ஒரு தமிழ் பேச்சாளர்னு உங்களை சொல்லும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்பீரம், இவங்க இந்த சாதின்னு சொன்னா அது அருவருப்பு, எச்சிப்பட்ட மாதிரி, கரப்பட்ட மாதிரி. குறித்து கொள்ளுங்கள், மிக நல்ல மனிதனை கூட சாதி கொலைகாரனாக்கு. ஒண்ணு தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த பொண்ணுட்ட. இல்ல அப்படின்னா நான் செஞ்சது தப்பு அப்படின்னு பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும். இது ரெண்டையும் பண்ணல அப்படின்னா, இல்லன்னா நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறவன் ஏனோ செருப்பு பிஞ்சு போயிடும். என்னை இனிமே நாக்குப்பூச்சி ரசிகர் மன்றம் மட்டும் கூப்பிடுங்க. என்னை வந்து நாக்பூர்ல நடத்தினா கூப்பிடுங்க, RSS கூட்டங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஒன்னும் கேடு இல்ல. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உழ வச்சிட்டு போயிடாதியா? இல்லங்க, இதே மாதிரி தாங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் வந்தாரு, ஞாபகம் இருக்கா? எங்க அண்ணா அண்ணாமலைக்கு ஒரு மணிகண்ட வந்துட்டான்டா. ஒரு மணிகண்ட வந்துட்டான்டா. காரைக்குடியாமா, நம்ம பொண்ணுமா, காரைக்குடி எப்பேற்பட்ட ஊர், காரைக்குடிக்கார பிள்ளையாமா, அதாம சாப்பாடு சூப்பரா இருக்கு, நம்ம மொழி பாசம் அப்படி நீங்க பேசினீங்கன்னா உங்களை அந்த பொண்ணு இதயத்துல எங்கேயோ வச்சிருக்கும். Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? சின்ன பிள்ளைல அப்ப நான் தான் முட்டாப்பைய மாதிரி ரசிச்சிட்டனா அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு தான் இவர்களுடைய சமீப கால நடவடிக்கைகள்லாம் இருக்கு. நானும் பெருசாயும் மனுஷனுமே கெத்தாயிருவேன்டா. கிளம்பி போய் வேட்டி சட்டையை மாட்டிக்கிட்டு உன் ஜாதி என்னன்னு கேட்டிருக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அசிங்கம். இத செஞ்சுட்டு எப்படி இவர்கள் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ற மாதிரி பாடம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ராஜாக்கு முன்னாடி சோறு தானே இருந்துச்சு, வேற எதுவும் தின்னீங்களா? அது அவருக்கு தான் தெரியும். அறுசுவை உணவையும் படைச்சு உங்க தட்டு முன்னாடி வச்சு ஐயா சாப்பிடுங்கன்னு அன்போட அத்தனை பெண்களும் அத்தனை ஆண்களும் குடும்பமா நின்னு பரிமாறுற இடத்துல உன் சாதி என்னன்னு கேட்கிற மனநிலை உங்களுக்கு எல்லாம் எப்படிடா வருது? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தான் என்னன்னு தெரிஞ்சுதான் கேக்குறீங்களாடா? ஒருத்தனை தொட்டா தீட்டுன்னு, ஒருத்தனை பார்த்தாலே தீட்டுன்னு, நம்மளை தான் பார்க்க கூடாதுன்ற லிஸ்ட்ல வச்சிருந்தானுவ. நாம தடுமாறி மேல வந்திருக்கோம்.
அதனால யாரு பக்கம் நிக்க போறோன்றத நீயே முடிவு பண்ணிக்கப்பா. அமெரிக்கா கடல் கடந்து போயும் நம்ம தமிழன் இன்னொரு தமிழன்னு பார்க்காம நான் இன்னாளுக நீங்க என்னாளுக அப்படின்னு போய் கேட்டோம். இது என்ன சொல்றது இந்த கொடுமையெல்லாம்? முடிவெடுங்க. என் சாதிக்காரனே பருத்தி விதைச்சு, என் சாதிக்காரனே நெய்து, என் சாதிக்காரனே தச்சு, என் சாதிக்காரனே விற்கிற உடைகளை தான் நான் போடுவேன்னு சொன்னா ஆயுள் வரைக்கும் அம்மனமா தெரியும். பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன், வேட்டி சட்டை. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.